ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது முத்து மீனா மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. எல்லாரை விடவும் மீனா மேலே முத்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு. என்றைக்குமே மீனா நம்மக்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா, எல்லாத்தையும் சொல்லிடுவா அப்படின்னு. ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் மீனா மாட்டிக்கிட்டு அவங்க முழிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களோட சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் அப்படி தான் நடந்துப்பாங்க. ஆனால் இதை மற்றவங்க யாருமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. மீனாவும் மறைச்சிட்டாங்க அப்படின்றது தான் எல்லாரோடைய கோவமும். எல்லாருமே அவ்வளோ கோவமாக இருந்துக்கிட்டு ஏன் முக்கியமாக முத்து பேசவே மாட்டேன்றாங்க. இப்போது ரோகிணி எல்லா இடத்துக்கு போய் பார்த்தாங்க, யாருமே அவங்களுக்கு அடைக்கடம் கொடுக்கல. லாஸ்ட்டாக சிந்தாமணியோட வீட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களே ஒரு கிரிமினல். அவங்கக்கிட்ட போய் கேட்டால் ஏற்கனவே முத்துவையும் மீனாவையும் அவங்களுக்கு ஆகாது, பத்தாததுக்கு இந்த விஜயாவும் கூட மாஸ்டர் அப்படின்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு அவங்கள பழிவாங்க தான் இந்த மாதிரிலாம் சிந்தாமணியே நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னமோ பழிசெல்லாம் மறந்துட்டு நல்லா நன்றி உணர்வோடு இருக்காங்க, நல்லா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் விஜயா நினச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பழி வாங்குற எண்ணத்தோடு தான் விஜயா பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க. சிந்தாமணி இப்போது அடுத்து என்ன பண்ணலாம், இப்போது அதுக்கேற்ற மாதிரி துரும்புச்சூட்டு கிடச்சிடுச்சு ரோகிணி மூலயமா. இப்போது ரோகிணி வச்சு அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிக்கலாம். தப்பு பண்ணது அவ மாதிரியும் ஆகிடும், நாம் இந்த பிரச்சனையில் மாட்டிக்காத மாதிரியும் ஆகிடும் அப்படின்னு தான் அவங்கள வச்சு காய் நகரத்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வீட்டில் நீ பண்ணதெல்லாம் சரிதான் அப்படி இப்படின்னு ஐஸ் வச்சு வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடந்த விஷயத்த நினச்சி மனோஜ் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஊர் முழுக்க அவரை பார்த்து சிரிக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. வீட்லேயே அப்படின்னா ஆஃபீஸ், அதாவது ஸ்டோர் ரூம் போகும்போது வெளியில் போகும்போது எல்லாருமே உன் பொண்டாட்டி எப்படி உன்னை ஏமாத்திட்டா, நீ தெரியாமல் இருந்திருக்க 2 வருஷமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நடந்த விஷயங்களே நினச்சி ரொம்ப அப்செட் ஆகிருக்காரு. விஜயா வராங்க, கதவை தட்டுறாங்க, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மனோஜ் அமைதியாகிடுறாரு. என்ன மனோஜ், என்ன சத்தம், இதை கத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்னாச்சுடா, ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு. இல்லைம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எல்லாருமா சேர்ந்து என்னை கை கொட்டி சிரிக்கிற மாதிரி என் நிலமை ஆயிடுச்சேம்மா அப்படின்னலாம் மனோஜ் சொல்லவும், கவலைப்படாத மனோஜ், சரியாக போயிடும் அப்படின்னு. இல்லைம்மா, எனக்கு அப்படி தான் தோணுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, இப்படி ஏமா அவள் ஏமாத்தணும் அப்படின்னு. டே, அவளை நினச்சி நீ எதுக்குடா இவ்வளோ கவலைப்பட்டுருக்க, இப்படி ஒரு கேவலமானவ உன் வாழ்க்கையிலேருந்து போயிட்டான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ மனோஜ், இவ்வளோ நாளாக நடந்த விஷயம் கெட்ட கனவா நினச்சி மறந்துடுடா அப்படின்னு. அது எப்படிமா முடியும், இவ்வளோ நாளாக கூடவே இருந்திருக்கா ஒரே ரூமில், அதுவும் இவ்வளோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே அவளும் நானும் ஒரே ரூமில் இருந்தாலும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவகிட்ட நான் பேசுகிறதோடு நிறுத்திக்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு உருவமே பாண்டிங்குமே கிடையாது. ஆனால் எனக்கு பெரிய ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருக்கா அப்படின்னு என் மருமக அப்படின்னு நீ வாய் நிறைய அவளை கூப்பிட்டு எங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்லாம் ஏற்பாடு பண்ணியம்மா. மனசளவில் 2 பேரும் ஒத்து போனதுக்கு அப்புறமா நீ இப்படி பேசுறியம்மா, இது உனக்கே நியாயமாக இருக்கா? அவளை எப்படி என்னால் அவ்வளோ சீக்கிரம் என்னுடைய மனசுலேருந்து தூக்கி போட்டுற முடியும், நீயே சொல்லுமா. என்னதான் நீ அவ கூட பேச வேணாம் அப்படின்னு என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாலும் ஷோரூம்லேயும் சரி, இந்த 4 செவத்துக்குள்ளேயும் சரி, நல்லா மனசு விட்டு 2 பேரும் பேசியிருக்கோம், வெளியில் போயிருக்கோம், பழகிருக்கோம், அது எல்லாத்தையும் எப்படிம்மா மறக்க முடியும் அப்படின்னு தான் மனோஜ் சொல்லிட்டுருக்காரு. கவலைப்படாத மனோஜ், கொஞ்சம் நாள் ஆகும், அந்த கேட்டவில் நானே உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், நீ கவலைப்படாத. ஆனால் இனியும் உன் வாழ்க்கையில் அவள் கண்டிப்பாக எக்காரணத்தை கொட்டும் வரவே மாட்டா, நான் வரவும் விட மாட்டேன். உன்கிட்ட இருந்து அவளுக்கு விவாகரத்து கொடுக்க வேண்டியதான் என்னுடைய முதல் வேலையே, நீ கவலைப்படாத அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி சொல்லும்போது இவங்க கவலைப்படாத, நான் வைக்கல ஏற்பாடு பண்ணி ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போகிறாங்க. நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு. மீனா, சாப்பாடு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. ரெடி அத்தை அப்படின்னு சொல்லவும், எடுத்துகிட்டு வந்து வை, தனித்தனியாக சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லவும் சாப்பாடு கொண்டு வைக்கிறாங்க. மனோஜுக்கு அதை போட்டு ஊட்டி விடுறாங்க. தூரத்தில் நின்று மீனாவும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தில் நின்னா விஜயா மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவுமே கூட சாப்பிடாம அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. மாமா சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. மாமா, என் மேலே இருக்கிற கோவத்தில் சாப்பாட்டை மேலே காட்டாதீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது விஜயா, எங்கே போகிறீங்க, வாங்க சாப்பிடுவீங்க, நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்லவும், அதுக்கப்புறமா அண்ணாமலையுமே போகிறாரு, உட்காந்து சாப்பிட்றாரு.
நம்ம மேலே இன்னமும் எல்லாரும் அதே கோவத்தில் தான் இருக்காங்க. நம்ம மேலே இருக்கிற கோவத்தினால நம்மளை பார்த்துக்கிட்டு யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்க, பட்டினி கிடக்குறாங்க அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. நம்ம இங்கே இருந்து ஆகணுமா, பேசாமல் நம்ம எங்கேயாச்சும் போயிடலாமா? இவர் சொல்கிற மாதிரி இந்த குடும்பத்துக்கும் மாமாவுக்கும் நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன். இனி இந்த வீட்டில் இருந்து நம்ம என்ன பிரயோஜனம்? யாருமே நம்மக்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. நம்ம வெளியில் போயிடலாமா அப்படின்னும் யோசிக்கிறாங்க. அப்படி நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா இந்த ஒரு பழியோடையும் குற்ற உணர்ச்சியையும் நம்ம சுமந்துக்கிட்டு வெளியில் போதுற மாதிரி ஆகிடும். அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு ஆகிடும். நாம் கிறிஷோட உயிருக்காக தானே அப்படியெல்லாம் போய் சொன்னோம் அப்படின்னும் மீனா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. பேசாமல் நம்ம சமைச்சு வச்சதோட இவங்க முகத்தில் முழியாமல் அமைதியாக போய் எங்கேயாச்சும் இருந்துடலாம் அப்படின்னு மீனா யோசிச்சுட்ருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காலையிலே ரோகிணி தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்து மனோஜை நினச்சி அழுதுட்ருக்காங்க. மனோஜ்க்காக நான் என்னெல்லாம் பண்ணேன், அவன் கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் அம்மா பிள்ளையாவே இருந்துட்டானே, என்னை பற்றி அவன் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கலையே அப்படின்னு தான் அழுதுகிட்டு இருக்காங்க. யாருமே எனக்காக ஒரு வார்த்தை ஆறுதலை கூட சொல்லலையே அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்துவும் மீனாவும் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து சிந்தாமணி போகிறாங்க. ரோகிணி அப்படின்னு, வாங்க ஆண்டி அப்படின்னு, இந்தாம்மா காஃபி குடி அப்படின்னு. ஆண்டி நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? தேவைன்னா நானே போட்டு குடிச்சிருக்கேன் போல இருக்குது. நீங்கள் தங்க இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதில் நீங்கள் இந்த மாதிரிலாம் எனக்காக பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னலாம் கேட்குறாங்க. விழுமா, எனக்கு என்ன, நீ என் பொண்ணு மாதிரி, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் உன்ன மாதிரி தான், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்க மாட்டேனா, என் பொண்ணு மாதிரி தான் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு. ஆண்டி அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு. இல்லைம்மா அவளுக்கு கல்யாணம் ஆலாம் ஆகலை அப்படின்னு. அப்போ உங்கள் பொண்ணு ஆண்டி அவள் அப்பா கூட இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா அவருடைய அப்பா கூட இருக்கா அப்படின்னு. உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரா அப்படின்னு. ஏம்மா ஹஸ்பண்ட் இல்லாமல் எப்படி இருப்பேன், எனக்கும் அவருக்கும் சின்ன மனஸ்தாபம், அதனால் அவர் தனியாக நான் தனியாக இருக்கேன், என் பொண்ணு 2 பேர் கூடவும் இருந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. ஓ அப்படியா ஆண்டி, சரி ஓகே, சாரி ஆண்டி உங்களுடைய பர்சனல் லைஃப்லலாம் தலையிட்டேன் அப்படின்னு. இதில் என்னம்மா இருக்குது, விடுமா, பாரு கிட்டத்தட்ட உன் சொல்லலையும் என் சொல்லலையும் ஒன்று தான். என்ன உனக்கு புருஷன் இறந்து போயிட்டான், என்னுடைய ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காரு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி விடுங்க, ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஹஸ்பண்டை எழுந்து ஒரு பொண்ணாக தனியாக கஷ்டப்பட்டு வேறொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்படி செட்டில் ஆகி வாழணுன்றதெல்லாம் இவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எனக்கு அந்த சூழ்நிலை நடந்திருக்கு. இப்போ நான் அந்த சுச்சுவேஷனில் தானே இருக்கேன், விடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, ஆனால் எனக்கு பணம் வசதி எல்லாமே இருந்துச்சு, நான் தனியாலாம் நின்று முன்னேறி இதோ இந்த டெக்கரேஷன் மூலமாக முன்னேறி ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஆண்டி, நான் பிறந்ததே ஒரு ஏழை குடும்பத்தில். என்னை யார் இப்படியெல்லாம் நடந்துச்சு என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க, என்னோடய லைஃப் போச்சு, என்னுடைய படிப்பு போச்சு, அப்புறம் நான் என் பையனை எப்படி வளர்ப்பேன், என் அம்மா எப்பாவும் செத்து போயிட்டாரு, என் அம்மாவும் ஒழுங்காக சம்பாதிச்சு எங்களை என்னையும் கிருஷியும் பார்த்துக்க முடியுமா, வேறு வழி இல்லாமல் தான் நான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் நடந்துக்கிட்டேன். ஆனால் யாருமே என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத கண்ணு, வேணும்னே இந்த மாதிரிலாம் அந்த மீனா பண்ணியிருக்கா, நீ சொன்னதானே அவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு. கண்டிப்பாக ஆண்டி, அவளால் தான் இந்த பிரச்சனையே, முத்துவும் மீனாவால் தான் அப்படின்னு சொல்லவும் முத்துவையும் மீனாவையும் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க ரோகிணிக்கு கெட்டவங்களாட்டம். அப்போது அதையுமே ரோகிணி ஏற்றுக்கிட்டு அவங்கள சும்மாவே விட மாட்டா, பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோடய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் அந்த மீனா தான், அதே மாதிரி அவளையும் அந்த வீட்டில் இருந்து நான் தோர்த்தணும் அப்படின்னலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு இந்த சிந்தாமணி ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. ரோகிணியை வச்சு காய் நகர்த்தி நாம் நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம், நாம் வேறு மாதிரி போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அடைக்கலம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ரோகிணி வாமிட் எடுக்கிறாங்க. என்னாச்சு கண்ணு, என்னாச்சு, சாப்பிட்டது ஏதாச்சும் ஒத்துக்கலையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. தெரியல ஆண்டி, ஒரு மாதிரி வாமிட்டாக வருது, தலை சுத்தலாக இருக்குது, நேற்றுலேருந்தே ஒரு மாதிரி இப்படி தான் டயர்டாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறா, டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு. இல்லை ஆண்டி அது அப்படின்னு. வாமா, என்ன என் வீட்டுக்குள்ளே இருக்க உன்னை நீங்கள் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. டே சேகர் வண்டி ரெடி பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட இருக்கிறவர் போய் டிரைவர் வண்டி ரெடி பண்ணுறாரு. ரோகிணியை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சிந்தாமணி. கவலைப்படாதம்மா ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ரோகிணி ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு படுத்துக்கிட்டே வராங்க கார்லேயே. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா உள்ளே போய் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டரை பார்க்க ரோகிணி போகிறாங்க. சிந்தாமணியும் டாக்டரை பார்த்து என்னென்னு தெரியல, திடீர்னு வாமிட் பண்ணுறாங்க, தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு.
கையை கொடுங்கம்மா அப்படின்னு வாங்கி பார்த்து செக் பண்ணுறாங்க. ரெட்டை நாடி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு, 2 வருஷம் ஆகுது அப்படின்னு, உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்கவும் திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. ஏதாச்சும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. மேடம் நான் சொல்கிறேன், இவளுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. கிருஷ்ணன்ற ஒரு பையன் இருக்கான், ஸ்கூல் போயிட்டுருக்கான். முதல் ஹஸ்பண்ட் இறந்ததுனால இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, அவரோட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சந்தோஷப்பட விஷயந்தான், நீங்கள் பதற்றம் எதுவும் படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் நான் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இருங்க அப்படின்னு. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் பிளட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டர் இவங்ககிட்ட பிளட் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு. அது டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. டாக்டருமே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ரிசல்ட் வந்துடுது. அதுக்கப்புறமா வந்து ரோகிணியை கூப்பிடுறாங்க. உள்ளே வாங்க டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு. உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பதற்றமாக இருக்காங்க. அப்போது டாக்டர் இருந்துக்கிட்டு என்னாச்சு டாக்டர், ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபுட் பாய்சன்னா செட் ஆகிட்ருக்கோம், ஆனால் இவங்களுக்கு தலை சுத்தல் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஃபுட் பாய்சன் அப்படின்னா வயிறு வலி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேற என்ன டாக்டர், எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே. என்ன நான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை இருக்கா, இதெல்லாம் விசாரிச்சேனே, அதெல்லாமே உங்களுக்கு தெரியாதா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் அம்மாவாயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்கவும், ஆமாம்மா உங்களுக்கு இப்போ செகண்ட் பேபி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. ஸோ கன்சீவாக இருக்கிற இந்த சமயத்தில் மனோஜோ பிரிஞ்சு தனியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோகிணி ரொம்ப சந்தோஷம் டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணியுமே சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு. சரி வாமா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. டாக்டர் இவங்களை கவனமாக பார்த்துக்கோங்க, இவங்க பேபி கன்ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும், நான் ஒரு டேட் கொடுக்குறேன் அந்த டேட்டில் வந்துடுங்க அப்படின்னலாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் இப்போவே எனக்கு ஸ்கேன் எடுத்து கொடுத்துட முடியுமா அப்படின்னு ரோகிணி யோசிச்சு கேட்குறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு என்ன அதான் டாக்டரோட ஸ்கேன் ரிப்போர்ட் இது டேட் எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னவும், இல்லை ஆண்டி நான் இப்போது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என் கையில் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், நான் மனோஜ் கூட சீக்கிரம் போய் சேரேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் சிந்தாமணியுமே யோசிக்கிறாங்க. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா அவள் வீட்டுக்கு போயிடுவாளே, அப்புறம் நாம் நினச்சதை நாம் எப்படி சாதிக்க முடியும், அவள் இங்கே இருக்கட்டும், இந்த குழந்தைய வச்சு அவள் அடுத்தடுத்து பெரிய ட்ராமா பண்ணுவா, அதை வச்சு நாமளும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்க்கண்ணே, அவங்க டாக்டர் தான் சொல்கிறாங்கல்ல, இப்போது தானே உனக்கு பேபி ஃபார்ம் ஆகிருக்கு, இப்போவே செக் பண்ணால் அதை ஸ்கேன் எடுத்தால் அதில் தெளிவாக தெரியாது, அவங்க எப்போ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ற அதாவது ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அப்போ தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு. அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு ரோகிணியுமே வந்துடுறாங்க. இப்போது மனோஜ்கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாச்சும் சொல்லணும் ஆண்டி கிட்ட வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும், இதை சொல்லி நான் மனோஜ் கூட போய் சேரணும், இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் நான் சொல்வேன், கடவுளாக பார்த்து எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு, மனோஜோட குழந்தை, அந்த வீட்டோட வாரிசு, இதை வச்சு நான் அந்த வீட்டுக்கு எப்படியாச்சும் போயிடணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போது காரை வேகமாக ஓட்ட சொல்லி அந்த டிரைவர் கிட்ட சொல்கிறாரு. ஸோ அவங்களோட கரு களையும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிரைவர்கிட்ட வேகமாக ஓட்டினா கரு களைஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் இந்த வீட்டுக்கும் போக முடியாது, இந்த குழந்தைய காரணம் காட்டி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வேகமாக போயிட்டு இருக்கும்போது ரோகிணி இருந்துக்கிட்டு, ஆண்டி பொறுமையாக போக சொல்லுங்கள் ஆண்டி, இவ்வளோ வேகமாக போகிறாரு, இப்போ தானே டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், ஏப்பா டிரைவர் என்னப்பா இவ்வளோ ஸ்பீடாக போகிற, பார்த்து போப்பா அப்படின்னு. அப்போ வலி குண்டி குழுமா இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வலி அந்த மாதிரி இருக்குமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இருந்தாலும் பார்த்து போப்பா, அவ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு நல்லா வந்து நடிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு வழியாக வீட்டுக்கு போய் நின்றுடுறாங்க. ஆனால் ரோகிணிக்கு எதுவுமே ஆகிறது கிடையாது, நம்ம நினச்சது நடக்கலையேன்னு ஃபீல் தான் பண்ணுறாங்க சிந்தாமணி. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் மனோஜை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இதை முதலே சொல்லியிருந்தா நானே கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு. இல்லை ஆண்டி கார் ரொம்ப குலுங்குது, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு. எப்படிம்மா பிள்ளைதாச்சும் பண்ண நடந்து போவேன், வெயில் எங்கேயாச்சும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு. எதுவும் ஆகாது ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ரோகிணி கிளம்பி போகிறாங்க. சிந்தாமணி சரிம்மா நீ போ, நான் வரேன் அப்படின்னு.
ஆன்ட்டி நீங்களா அப்படின்னு. ஆமாம்மா, அப்புறம் நீ இப்போ கர்ப்பமாக இருக்குன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்காக ஏதோ போய் சொல்கிறா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்தேன்னா நான் தான் சாட்சிக்கு இருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆன்ட்டி, அதுவும் நல்லது தான். ப்ளீஸ் ஆன்ட்டி, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மனோஜ் கூட நான் சேர்ந்து அந்த வீட்டில் வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே இருந்துக்கிட்டு மனோஜோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் விஜயா தான் வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. மீனா யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட படியில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போது இங்கே மனோஜ் அதே மாதிரி தான் ரூமில் அழுதுட்டு இருக்காங்க. மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியல. ஸோ படிச்சிருக்காரு, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு மனோஜ் பேசுறது மட்டும்தான். அவருமே சரியான வெகுளி. இப்போது நடந்த விஷயத்தினால சூசைட் பண்ணி செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. நம்ம பேசாமல் செத்துறலாம், யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பல, இதெல்லாம் நம்மளால தானே, நம்மளால அடுத்தடுத்து பிரச்சனை, அவள் நம்மளோட வாழ்க்கையில் வந்தால் எனக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை காட்டி ஷோரூம் ஆரம்பிச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வந்தா. ஆனால் அடுத்தடுத்து அவள் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழ்வேன்னு நினச்சா அவள் நிறைய பொய்களை சொல்லி என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டா. அவள் எனக்கு பண்ண நல்லதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா, இல்லை எனக்கு பண்ண துரோகத்தை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு எல்லாம் வந்து மனோஜ் நினச்சிக்கிட்டு செத்துறலாம் சூசைட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்போ தான் ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்து, அதாவது வாசப்படையில் நிற்கவும் விஜயா சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு, ஏய் அங்கேயே நில்லுடி, எங்கடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவத்தோட கத்து தான். வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே என்ன சத்தம் அப்படின்னு கீழே இறங்கி வராங்க. உன்னை யாருடி இங்கே வர சொன்னது, நீ எதுக்கடி இப்போ இங்கே வந்த, உன்னை தான் ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சில்ல இந்த வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன விஜய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு அண்ணாமலை வராரு. ஸ்ருதி ரவியும் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க வராங்க. என்னடா ரோகிணி திரும்பவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு 2 பேரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. மீனா சத்தம் கேட்குது, அத்தை கோவப்படுறாங்க அப்படின்னு கீழே இறங்கி வராங்க. ரோகிணியை பார்த்த உடனே அவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோகிணி அப்படியே மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. அமைதியாக மீனா கை கட்டி நின்றுட்டு இருக்காங்க, எதையுமே கேட்காம. அப்போது அண்ணாமலையுமே ரோகிணியை பார்த்த உடனே அமைதி ஆயிடுறாரு. அப்போ தான் இங்கே மனோஜ் உள்ள சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அந்த மாத்திரையை சாப்பிடாம அப்படியே வந்துடுறாரு. உள்ளேயே வச்சுட்டு வந்த உடனே, நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கே பாரு, உன்னை பார்க்க பிடிக்காம தான் நானே இந்த உலகத்தை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணேன், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லவும் மனோஜ் அப்படி ரோகிணியை பார்த்த கோவத்தில் உளறிறாரு. அப்போது மனோஜ் என்ன சொல்கிற நீ அப்படின்னு, அம்மா அது வந்துமா அப்படின்னு. அப்போது டக்குன்னு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு, என்ன மனோஜ் இதெல்லாம் என்ன முடிவு எடுத்திருக்க நீ, பாருடி உன்னால் என் பையன் சாகிற நிலைமைக்கு போயிருக்கான், இப்போ மட்டும் அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சு உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன், இப்போ எதுக்குடி நீங்கள் வந்த, உன் முகத்தையே பார்க்கக்கூடாது வாழ்நாள் முழுக்க அப்படின்னு தான் அவன் சாக போகிற நிலைமைக்கு போயிருக்கான், இப்படி திரும்பவும் அவன் கண் முன்னாடியே வந்து நிற்கிற, உன்னை இங்கே வர வேண்டான்னு தான் நாங்கள் சொன்னோம், உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்குறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எதுக்குடி நீ இவங்க வந்த, இனிமே வந்து என் பையனோட உன்னை சேரவே விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கவோ, ஏன்ட்டி நீங்கள் எப்படி சொல்லலாம், எனக்கும் மனோஜுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு, சம்மந்தம் இருக்குது ஆண்டி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி உளறிட்டு இருக்கா நீ அப்படின்னு. அப்போ தான் முத்து வராரு. முத்து வந்ததும் வீட்டுக்கு வராரு. டேரெக்டாக வீட்டுக்கு வந்தது ரோகிணியை பார்த்ததும் பயங்கர கடுப்பாய் முத்துவுமே கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே எதுக்கு வந்த நீ, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு. அப்போது முத்து கொஞ்சம் அமைதியாருடா அப்படின்னு. என்னப்பா என்ன அமைதியாரு, என்ன நீங்கள் எல்லாம் நிற்க வச்சு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் கொஞ்ச நேரத்தில் சிந்தாமணியுமே வந்துடுறாங்க கீழே. ரோகிணி பேசிகிட்டு இருக்கிறது அங்கே படியில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி. ஆமாம் ஆண்டி, இந்த வீட்டுக்கும் எனக்கும் மனோஜுக்கும் சம்மந்தம் இருக்குது, இனி நீங்களே நினச்சாலே என்னை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படின்னு சொல்லவும், என்னடி ஏதாச்சும் புது ட்ராமா போடுறியா, ஏதாச்சும் திரும்பவும் போய் சொல்லலாம் அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னலாம் வந்து இங்கே மனோஜ், அதாவது ரோகிணியை பார்த்து விஜயா வந்து கேட்கவும், நான் ஏன் ஆண்டி ட்ராமா பண்ண போகிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏம்மா ரோகிணி, நீ என்னம்மா சம்மந்தமே இல்லாத பேசிகிட்டு இருக்க, ஏற்கனவே உன்னால் இங்கே எல்லாரும் நொந்து போயிருக்கோம், தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து போயிடும் அப்படின்னு. ஏங்க நீ எதுக்கு இவக்கிட்ட நீங்கள் எதுக்கு கெஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க விஜயா. ஆண்டி ஒரு நிமிஷம், நான் சொல்ல போகிற விஷயத்த கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலே பண்ணுங்க அப்படின்னு. என்னடி பண்ணுறது, வர கோவத்தில் மிதித்து கொன்னுடுவேன், போயிடு அப்படின்னு. ஆண்டி நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன், மனோஜோட வாரிசை, இந்த வீட்டோட உங்கள் வாரிசை நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. மீனாவுக்கு கர்ப்பமா அப்படின்னு. ஸ்ருதிக்கும் ரவிக்கும் அதே தான், என்ன இது அப்படின்னு ஒருத்தர் அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போது என்னடி ஏதாச்சும் புது ட்ராமா போடுறியா அப்படின்னு. அண்ணாமலையுமே என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் அங்கிள், இப்போ தான் நான் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிவிட்டு வரேன், எனக்கு லேசாக தலை சுற்றலாம் இருந்தது, வாமிட்டு வந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட செக் பண்ண போகும்போது டாக்டர் இப்போ தான் சொன்னாங்க நான் கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படின்னு. மனோஜ் இங்கே பாரு, நம்மளுடைய
பாப்பாவோ தம்பியோ நம்மளோட வயித்துல வளருது, உன்னுடைய பாப்பா மனோஜ், பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பாரு மனோஜ், நான் கன்சீவாக இருக்கேன், நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கும் எனக்கும் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும், இங்கே பாருடி, கையெழுடி, அவனை தொடாத, உன்னை உள்ளே வரமாட்டேன்னு தானே சொன்னேன், எதுக்குடி உள்ளே வந்தேன், உள்ளே சேர்க்கலான்ற உடனே புது ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு. அப்போ தான் சிந்தாமணி, ட்ராமா இல்லை மாஸ்டர், உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள பார்த்த உடனே எல்லாருக்கும் இன்னும் பயங்கர அதிர்ச்சி. ஓ, இவங்களுக்கு இந்த அம்மா தான் கூட்டா, அப்போ சரி கன்ஃபார்மாக போய் தான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. பொய்யெல்லாம் இல்லை, நம்ம பிரச்சனை வேறு பக்கம் மாஸ்டர். உண்மையிலே ரோகிணி கர்ப்பமாக தான் இருக்காங்க. ரோகிணி இப்போது அடைக்கலம் கேட்டு என் வீட்டில் தான் வந்து தங்கியிருக்காங்க. பார்க்க பாவமாக இருக்குன்னு நான் தான் அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் செக்கப் பண்ணிவிட்டு வரோம், உண்மையிலே அவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை நம்ப முடியாமல் எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு அடுத்து யாருக்குமே புரியலை. ப்ளீஸ் ஆண்டி, என்னை வீட்டை விட்டு துரத்துட்டாதீங்க, மனோஜுக்கு எனக்கும் குழந்தை பிறக்க போகுது, நான் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான் என்ன இருக்கணும், மனோஜ் கூட என்னை சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க விஜயாவுமே. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன இருக்க போகுது, எல்லாரும் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.